இந்த வீடியோவில் 2 விதமான சேவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி லெமன் சேவையும் வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட மசால் சேவையும் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இடியாப்பத்தை இது மாதிரி நல்லா உதுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதோ கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஊற்றி வச்சுருக்க இடியாப்பம் அதுக்கு மேலே ஒரு அரை லெமன் பிழிஞ்சுக்கோங்க. இது நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சாப்பிட்டா இது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மசால் சேவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வணங்கினதும் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வணக்கிட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது ஒரு தடவை நல்லா எண்ணெயில் டோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய் வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு தடவை கலந்து விட்டு இது நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. காய் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஊற்றி வச்சுருக்க இடியாப்பத்தையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.